மூவி 2 மாசமாக வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறேன். டோர் க்ளோஸ் பண்ணுறா சீக்கிரம். எப்பா பையன் ஸ்பாட்டுப்பா, பொண்ணுக்கு மூச்சு பேச்சே இல்லை. டே இட்ஸ் ஓகே. டாக்டர், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. நாளுக்கு நாளாக மோசமாயிட்டே வரேன். Fazil, it's just post-traumatic stress disorder. It will take some time to cure. But the problem is, இன்னும் அவர் அந்த வேர்ஸ் சிச்சுவேஷன்லேயே ஸ்டக் ஆகி நிற்கிறாரு. ஃபஸ்ட்டு அதிலேருந்து அவர் வெளியே வரணும். தென் only medicines will help him. நீங்கள் அந்த இன்சிடென்ட் அவனை வெளியே கொண்டு வரதுக்கான வழியை பாருங்கள். யா ஓகே டாக்டர். இன்னைக்கு ஈவினிங் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் கோவாக்கு. நம்ம பசங்க எல்லாரும் வராங்க, நீயும் வர்ற. ஃபாசில் முடியல. நம்ம நவீன் வீடு இங்கே தான் இருக்குது. நாம தான் அவனை பிக்கப் பண்ணணும். அந்த பாடு வேறு வருதா? ஏண்டா இந்த காரை ஒன்றும் மாற்றலையா நீ? உனக்கு என்னப்பா, உன் அப்பா ஊரே கொள்ளடிச்சு ஃபுல்லாக ஃபாரின் காரை வச்சுருக்கான். என் டாடி ஒரு புவர் ஃபெல்லோ மச்சி. மச்சான் பேக் டயர் வாஸ் அமேசிங். அப்போ ஃப்ரண்ட் டயர் ஷிட் மிஸ் பண்ணிட்டேன். சீரியஸ்லி பார்க்கலன்னா பைக் ஃபீல் பண்ணும்பா. இதுக்கு மாட்ட வேண்டிய பரவாயில்லடா. லைட் ஆஃப் ஆகுறா இவன் ஒருத்தன். லைட் ஆஃப் பண்ணாதடா. டேய் லைட் ஆஃப் பண்றா. எப்பா பையன் ஸ்பாட்டுப்பா, பொண்ணுக்கு மூச்சு பேச்சே இல்லை. யாராச்சும் ஆம்புலன்ஸ் கூப்பிடுப்பா. ஐயோ தேவ், பொண்ணு வேற மாசமா இருந்திருக்காங்க, போய் பாருங்கப்பா யாராச்சும். எல்லாம் போயிடுச்சுப்பா. நான் தான் உன் குடும்பத்தையே. அது ஆக்சிடென்ட் தான். என்ன கொன்னுடு. அது ஒரு ஆக்சிடென்ட் தான். நீ யாரையும் கொலை பண்ணல, நீ கொலை காரணம் இல்லை. போ போய் நல்லா இரு. நான் தெரியாம பண்ணிட்டேன்டா. டேய் நீ அவங்கள பார்த்தா சரியாருன்னு நினச்சேன்டா, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். சாரிடா.
நீ தேவையில்லாமல் சந்தேகப்படுற. மயிரே, என் வீட்டில் என் ரூமில் ஒரு பொண்ணு கூட இருந்திருக்க எனக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்தா என்ன? நீ தான் காலேஜில் ஒரு பையனை லவ் பண்ண, எதுவும் பண்ணாமே இருந்திருப்ப. ஏய்